கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த புதிய ஆட்சி அமைவதில் தாமதமாவதற்கு என்ன காரணம், யார் காரணம், எது காரணம்? யார் காரணம்னா விஜய் காரணம். விஜய் மெஜாரிட்டி எடுக்காதது காரணம். மெஜாரிட்டி எடுத்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருக்கு கிடைச்சிருக்கிறது 108 அப்படிங்கிறப்போ மெஜாரிட்டி தெரியணும் அப்படின்னு ஆளுநர் எதிர்பார்க்கிறார். இல்ல பல ஆப்ஷன்ஸ் உண்டு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை பதவி ஏற்குமாறு சொல்லலாம். சொல்லிட்டு ஃப்ளோர்ல உங்க மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி 2 வாரத்துக்குள்ள ஒரு காலக்கெடு கொடுத்து நிரூபிக்க சொல்லலாம். இது ஒரு ஆப்ஷன் உண்டு. இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்கு, அதற்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் பலம் இருக்குன்னா அந்த லிஸ்ட் ஃபுல்லா அவங்க எம்எல்ஏக்கள் கையெழுத்தை போட்டு எங்களுக்கு கொண்டு வாங்க, என்கிட்ட காட்டுங்க, நான் பார்த்தேன்னா உங்களுக்கு பதவி ஏற்ப நானே செஞ்சு வச்சிடறேன், பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிடறேன் அப்படின்னு ஆளுநர் சொல்லலாம். இதுல எந்த அணுகுமுறையை கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஆளுநருடைய விருப்பம் சார்ந்த ஒரு விஷயம். அதுல ஆளுநரை நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. இப்ப ஆளுநர் சில பேர் கேட்பாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை முதல்ல பதவி ஏற்க சொல்லிட்டு அப்புறம் ஃப்ளோர்ல நிரூபிக்க சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல ஆளுநருக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மாதிரி ஒரு அவகாசம் கொடுத்தால் குதிரை பேரத்துக்கு அது வழிவகுத்து விடும், அது அறமற்ற வழி, அதனால இவர் இப்ப கொடுக்கறப்பவே அந்த மெஜாரிட்டிக்கு தேவையான அத்தனை எம்எல்ஏக்களுடைய லிஸ்ட கொடுக்கட்டும் அப்படின்னு ஆளுநர் கருதலாம். இது ஆளுநருடைய விருப்பம் சார்ந்தது. இது கான்ஸ்டிடியூஷன்ல அனுமதிக்கப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷனுடைய 163வது சட்டப்பிரிவுல உட்பிரிவு 2 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. அந்த பிரிவு கவர்னருடைய விருப்புரிமை அதிகாரம் பற்றி பேசுகிறது. அதாவது டிஸ்கிரிஷனரி பவர்னு பேர். அந்த டிஸ்கிரிஷனரி பவரை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அது ஃபைனல், அதுதான் கடைசி. அதை ஒருத்தருமே சேலஞ்ச் பண்ண முடியாது. அதனால ஆளுநர் தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல நீங்க ஃபுல்லா மெஜாரிட்டி யாரு என்னங்கிற அந்த லிஸ்ட கொண்டு வாங்க, நான் அனுமதிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் இந்த எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னு அந்த எம்எல்ஏக்களுடைய கையெழுத்து போட்ட ஆதரவு கடிதத்தோட கொண்டு போய் நீட்டிட்டால் ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால இதுக்கு யார் காரணம்னா விஜய் மெஜாரிட்டி பெறாதது காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். இதுல இன்னொரு கேள்வி என்ன எழுதுனா, திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், அரசு நிர்வாகம் செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ தேர்தல் நடந்து முடிந்த முடிவுகள் வெளியாவதற்கான ஒரு அவகாசம் இருந்தது. இப்போ செயல்படுத்துவதற்கான அரசு இல்லாத ஒரு சூழ்நிலை பல நாட்களாக தொடர வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இப்போ PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான கெடுவை மத்திய அரசு விதிச்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாவது தாமதமாகுது. இப்படியான பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய சூழல்ல அரசை உடனடியாக அமைக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது தானே? இல்ல, மறுக்க முடியுமே. அரசு எப்படி முடங்கி போச்சுன்னு சொல்றீங்க? இப்ப எதுவும் இயங்கலையா? இப்ப தமிழ்நாட்டுல எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு தான் உள்ள உட்காந்துருக்கோமா? வெளியில ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகலையா? பல நேரத்துல கவர்னர் ஆட்சி மத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படி இயங்கிட்டு இருக்கு? அரசு இயங்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இந்த அரசை நடத்துவதற்கு எந்த கட்சிக்கு தகுதி உண்டு அப்படிங்கறத டிசைட் பண்றதுல ஒரு தாமதம் நடந்துட்டு இருக்கு. இப்ப யாருமே பதவி ஏற்கலைனாலும் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கும். இங்க இருக்க பியூரோக்ராட்ஸ் அந்த அரசை நடத்துவார்கள், அவங்க நடத்திட்டு தான் இருப்பாங்க. அதனால அரசு நடக்கிறது ஒண்ணும் முடங்கி போயிடல. அதனால இந்த அரசு இப்ப எப்படி தமிழ்நாடு இயங்கி கொண்டு இருக்கிறதோ அப்படியே இயங்கி கொண்டு இருக்கு. அது எந்த பிரச்சனையும் இல்லை. பஸ் ஓடிக்கிட்டு தானே இருக்கு, எல்லாமே ஒழுங்கா நடந்துகிட்டு தானே இருக்கு. இது என்ன முடங்கி போச்சு? இப்போ உங்களுக்கு இது என்ன ஸ்தம்பிச்சு போச்சு? எதுவும் கிடையாது. இதெல்லாம் சும்மா மீடியாக்கள் உங்களை மாதிரி எல்லாருமே மிகைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அரசு ஒழுங்காக இயங்கி கொண்டு இருக்கிறது. எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறதுல ஒரு தாமதம். அந்த தாமதத்துக்கு காரணம் அவர் மெஜாரிட்டி பெறல, மெஜாரிட்டியை காட்டுங்கன்னு சொல்றாரு. எந்த கவர்னரா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்க மெஜாரிட்டிக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு எம்எல்ஏக்கள் இருக்குன்னா காட்டிட்டு போக வேண்டியது தானே. அந்த எம்எல்ஏக்கள் யாரும் லிஸ்ட கொடுங்க, அவங்க கையெழுத்தோட கடிதத்தை கொடுங்க, முடிச்சது வேலை. அதையே செய்ய முடியல. நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கான காரணமாக பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் என்ன காரணம் சொல்லப்பட்டது என்பது முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வி ஊடகங்கள் எழுப்பி வருகின்றன. நன்றி உங்களுடைய விவரங்கள்.